ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுக்கோட்டையில் எங்களோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம். ஸோ அதனால் ஃபேமிலியில் எல்லாருமே கிளம்புறோம். வரதுக்கு 1 வீக் ஆகும். அப்படிங்கிறனால நம்ம செடியெல்லாம் வேறு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தண்ணி ஊற்றணும்ல. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணுறோம். ஒரு கல்லில் நம்ம ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி நல்லா நீளமாக கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிட்டு இந்த கல்லில் கட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டிடுங்க. ஸோ நாங்கள் சின்ன சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருக்கணும். செடியெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நாங்கள் ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே தான் தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கோம். சின்ன சின்ன செடி எல்லாத்தையும் சுற்றி நாங்கள் வச்சுட்டோம். நம்ம கல் கட்டினோம் இல்லைங்களா, அது கல் கட்டினதை தண்ணிக்குள்ளேயும் இன்னொரு எட்ஜை நம்ம செடிக்குள்ளேயும் விட்டுறணும். நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னாலே இந்த மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே சொட்டு சொட்டாக அந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். இதில் லைக் இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், தண்ணி பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு. நாங்கள் நாள் சாயந்தரமே இதை ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா காலையில் நாங்கள் 7:30 அந்த டைமுக்கெலாம் நாங்கள் கிளம்பணும். அதனால் நாள் சாயந்தரமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். சாயந்தரம் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது ஆஃப்டர் 10 டேஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி நல்லா சுத்தமாக நல்லா கம்மியாக இருக்குது. ஆனால் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாடவே இல்லை, நல்லாவே இருக்குது செடி எல்லாமே. பாருங்கள் துளசி செடிலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பச்சை பசேர்னு தினமும் நம்ம தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் எடுத்துகிட்டு போவோம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு தோசை தான் எடுத்திருந்தோம். லஞ்சுக்கு தயிர் சாதம் தான். சாதம் நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் உப்பு போட்டு தான் வேக வைப்போம். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு சாதம் புளிக்கவும் புளிக்காது. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே தளன்னு இருக்கும், கட்டியாக ஆகாது. ஸோ தாளித்து போட்டுட்டு சைடிஷ் மோர் வத்தல் தான் எடுத்திருந்தோம். காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணோம். வெங்காய சட்னி நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஸோ சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோன்னா தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லக்கேஜஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சாச்சு, ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு வர்றதுக்கு 1 வீக் ஆகும். அப்படிங்கிறனால கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சிலிண்டரையும் ஆஃப் பண்ணியாச்சு. காரில் போனால குழந்தைங்க ட்ராயிங் புக் எடுத்துக்கிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாளே எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையே இது பண்ணிவிட்டு மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணியாச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. போகிற வழியிலே 9:30 அந்த டைமுக்கு ஒரு இடத்துல இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. குழந்தைங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேளை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்புனோம். நாங்கள் எப்போவுமே தமிழ்நாடுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அங்கே சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக சென்னை ரீச் ஆயாச்சு. சென்னையில் அம்மா வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் கிளம்பணும். ஸோ அம்மாவும் எங்கள் கூட வராங்க. ஸோ போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வரும், மறக்காமல் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.